இரட்டை ஒருங்கிணைப்பு தெய்வீக விதி வெளியிடப்பட்டது. எபிசோட் -5. வெற்றிடத்தில் லைனாவும் கீரனும் தைரியமான முடிவை எடுங்கள். பிராக்ஷர் விஸ்பர் வீழ்த்தப்பட்டாலும் மனிதகுலம் புதிய ஒற்றுமையில் செழித்து வளர்ந்தாலும். எக்கோ நெக்சஸ் மற்றும் அதன் பாதுகாவலர்களின் கதை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. கூட்டு மனநிலை வலுவடைந்துள்ளது. ஆனால் இந்த வளர்ச்சியுடன் ஒரு எதிர்பாராத விளைவு வருகிறது. உண்மைத் தன்மையின் கட்டமைப்பையே பாதிக்கத் தொடங்கும் ஒரு ஆற்றல் அலை. வீல் ரிஃப்ட் என்று குறிப்பிடப்படும் ஒரு மர்மமான அசாதாரணம் உருவாகத் தொடங்குகிறது. இந்த பிளவு உடல் உலகம் மற்றும் எக்கோ நெக்சஸ் இடையே உள்ள எல்லைகளை மங்கலாக்குகிறது. கனவுகள் மற்றும் பயங்கள் உருவகமான யதார்த்தங்களாக வெளிப்படும் மண்டலங்களை உருவாக்குகிறது. சிலர் இதை ஒரு வாய்ப்பாக பார்க்கும் அதே வேளையில். மற்றவர்கள் இது ஏற்படுத்தும் ஆபத்தை அங்கீகரிக்கிறார்கள். கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகள் இருப்பையே மறுவடிவமைக்கக்கூடிய உலகம். ரிஃப்டின் தோற்றம். எபிசோட் வீல் ரிஃப்டின் விளைவுகளின் வண்ணமயமான காட்சிகளுடன் தொடங்குகிறது. கூட்டு கனவுகள் கற்பனையான கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ள நகரம். ஆனால் ஆழமாக வேரூன்றிய பயங்களின் வெளிப்பாடுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளும் உள்ளன. மக்கள் யதார்த்தத்தையும் மாயையையும் வேறுபடுத்திக் கொள்ள போராடுகிறார்கள். இது குழப்பத்திற்கும் வழிவகுக்கிறது. லேனா மற்றும் கிரியன் ஆகியோர் இந்த புதிய நெருக்கடியை எதிர்கொள்ள மீண்டும் அழைக்கப்படுகிறார்கள். எக்கோ நெக்சஸை ஆலோசித்து அவர்கள் நெக்ஸே நிலையற்றதாகிவிட்டதை கண்டுபிடிக்கிறார்கள். அதன் ஆற்றல் உடல் உலகில் கசிந்து கொண்டிருக்கிறது. வீல் ரிஃப்டின் இருப்பு அவர்கள் மீட்டெடுக்க கடுமையாக உழைத்த சமநிலை முழுமையடையவில்லை என்பதை குறிக்கிறது. ஒரு புதிய கூட்டாளி. அவர்கள் ரிஃப்டின் மர்மத்தை ஆராயும்போது. லேனா மற்றும் கிரியன் ஜெவ்ரா என்ற மர்மமான நபரை சந்திக்கிறார்கள். அவர் எக்கோ நெக்சஸுக்கு அப்பால் இருந்து வந்ததாக கூறுகிறார். ஜெவ்ரா முழுமையாக மனிதனாகவோ அல்லது நெக்சஸின் தயாரிப்பாகவோ இல்லை. ஆனால் இரண்டு லோகங்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுகிறார். வீல் ரிஃப்ட் மனிதகுலத்தின் பயம் மற்றும் ஒற்றுமையை புரிந்துகொள்வதில் விரைவான வளர்ச்சியின் விளைவு என்று ஜெவ்ரா வெளிப்படுத்துகிறார். ரிஃப்ட் அடிப்படையில் தீயானது அல்ல. ஆனால் மனிதகுலத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான திருப்புமுனையை குறிக்கிறது. உடல் மற்றும் மெட்டாபிசிகல் லோகங்களை முழுமையாக ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு அல்லது அவற்றின் சரிவை அபாயப்படுத்துகிறது. ஒருங்கிணைப்பின் சோதனை. வீல் ரிஃப்டை நிலைப்படுத்த லேனா, கிரியன் மற்றும் ஜெவ்ரா அதன் இதயத்திற்குள் பயணிக்க வேண்டும். ரிஃப்ட் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதால். இந்த பயணம் அவர்கள் மேற்கொண்ட எதையும் விட வேறுபட்டது. அவர்களின் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளால் ஈர்க்கப்படுகிறது. ஆசையின் வெளிப்பாடுகள். லேனா ஒரு உலகின் காட்சியை எதிர்கொள்கிறாள். அங்கு அவளுக்கு எல்லையற்ற சக்தி உள்ளது. பொறுப்பிலிருந்து விடுபட்டிருக்கிறாள். ஒரு பாதுகாவலராக தனது பங்கை கைவிடுவதற்கான சோதனையை அவள் எதிர்கொள்ள வேண்டும். வருத்தத்தின் வெளிப்பாடுகள். கிரியன் எடுக்கப்படாத பாதைகளின் காட்சிகளால் துன்புறுத்தப்படுகிறார். அங்கு அவரது முடிவுகள் துன்பத்திற்கு வழிவகுத்தன. அவரது கடந்த காலத்துடன் இணங்கி. அவரை வரையறுக்கும் தேர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருமையின் வெளிப்பாடுகள். ஜெவ்ரா தங்கள் உள் மனதில் ஏற்படும் மோதலை வெளிப்படுத்துகிறார். உடல் உலகில் தங்கள் தோற்றத்திற்கும் நெக்சஸுடனான தங்கள் இணைப்புக்கும் இடையில் சிக்கிக்கொள்கிறார். அவர்களின் பிணைப்பு மற்றும் பரஸ்பர ஆதரவு மூலம். அவர்கள் இந்த சவால்களை சமாளிக்கிறார்கள். இருப்பின் அனைத்து அம்சங்களையும் ஏற்றுக்கொள்வது அவசியம் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அழகான மற்றும் பயங்கரமான. உண்மையான மற்றும் கற்பனை. ரிஃப்டின் மையம். வீல் ரிஃப்டின் மையத்தில் நெக்சஸ் கோர் அமைந்துள்ளது. அனைத்து மனித எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் குறுக்குவெட்டை குறிக்கும் சுழலும் ஆற்றல். கோர் நிலையற்றது. அதன் ஆற்றல் கட்டுப்பாட்டை இழந்து சுழல்கிறது. கோர் இணக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் இதற்கு ஆழமான இணைப்பின் செயல் தேவை. அவர்களில் ஒருவர் கோருடன் இணைய வேண்டும். லோகங்களுக்கு இடையே ஒரு நிரந்தர பாலமாக மாற வேண்டும். இந்த செயல் ரிஃப்டை நிலைப்படுத்தும். ஆனால் அவர்களின் தனித்துவத்தின் விலையில். லேனா மற்றும் கிரியன் எப்போதும் போல தியாகம் செய்ய தன்னார்வலர்கள். இருப்பினும் ஜெவ்ரா முன்னோக்கி வருகிறார். அவர்களின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் நெக்சஸால் பிறந்தவர்கள். இந்த தருணத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். நான் ஒருபோதும் முழுமையாக இருக்க வேண்டியதில்லை. ஜெவ்ரா கூறுகிறார். ஆனால் உங்கள் மூலம் நான் நோக்கத்தை கண்டுபிடித்துள்ளேன். என்னை பாலமாக இருக்கட்டும். ரிஃப்ட் சீல் செய்யப்பட்டது. ஜெவ்ரா நெக்சஸ் கோருடன் இணைகிறது. அவர்களின் வடிவம் ரிஃப்டை நிலைப்படுத்தும் ஒளிரும் ஆற்றல் ஓட்டத்தில் கரைந்துவிடுகிறது. குழப்பமான வெளிப்பாடுகள் மங்கிவிடுகின்றன. மென்மையாக ஆனால் ஆழமாக மாற்றப்பட்ட உலகத்தை விட்டுச் செல்கின்றன. உடல் மற்றும் மெட்டாபிசிகல் லோகங்கள் இப்போது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. மனிதகுலம் எக்கோ நெக்சஸிலிருந்து வலிமையையும் ஞானத்தையும் பெற அனுமதிக்கிறது.
லேனா மற்றும் கிரியன் உலகிற்கு திரும்புகிறார்கள். அவர்களின் பிணைப்பு முன்பை விட வலுவானது. அவர்களின் பயணம் முடிவடையவில்லை என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் சமநிலை மீட்டெடுக்கப்பட்டதை அறிந்து அமைதியின் உணர்வை அடைகிறார்கள். புதிய தொடக்கம். எபிசோட் எக்கோ நெக்சஸில் அமைதியான காட்சியுடன் முடிவடைகிறது. வீல் ரிஃப்ட் போய்விட்டது. ஆனால் அதன் இருப்பு மனிதகுலத்தின் வளர்ச்சியின் நினைவூட்டலாக தொடர்கிறது. லேனா மற்றும் கிரியன் இப்போது ஆரின் மற்றும் கெயலின் பாரம்பரியத்தின் உண்மையான வாரிசுகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். ஒற்றுமையின் துண்டுக்கு முன்னால் நிற்கிறார்கள். அதன் ஒளி முன்பை விட பிரகாசமாக உள்ளது. நெக்சஸுக்குள் இருந்து ஒரு மங்கலான கிசுகிசு எதிரொலிக்கிறது. ஜெவ்ராவின் குரல் இறுதி செய்தியை எடுத்துச் செல்கிறது. பாலம் கட்டப்பட்டது. தைரியத்துடன் நடக்கவும் உலகம் செழிக்கும். ஷார்ட் ஆற்றலுடன் துடிக்கும் போது லைனாவும் கீரனும் முன்னேறி. பயமும் ஒற்றுமையும் சரியான இணக்கத்துடன் வாழும் எதிர்காலத்திற்கு மனிதகுலத்தை வழிநடத்த தயாராக உள்ளனர். ஒரு புதிய ஆரம்பம். எக்கோ நெக்சஸில் ஒரு அமைதியான காட்சியுடன் முடிவடைகிறது. வெயில் பிளவு போய்விட்டது. ஆனால் அதன் இருப்பு மனிதகுலத்தின் வளர்ச்சியை நினைவூட்டுகிறது. லேனா மற்றும் கீரன் இப்போது அரின் மற்றும் கேலின் பாரம்பரியத்தின் உண்மையான வாரிசுகளாக அங்கீகரிக்கப்பட்டு. ஒற்றுமையின் ஷார்ட் முன் நிற்கிறார்கள். அதன் வெளிச்சம் முன்னெப்போதையும் விட பிரகாசமாக இருக்கிறது. நெக்சஸுக்குள் இருந்து ஒரு மெல்லிய கிசுகிசு எதிரொலிக்கிறது. ஜெவ்ராவின் குரல் இறுதிச் செய்தியை கொண்டு செல்கிறது. பாலம் கட்டப்பட்டது. தைரியமாக நடந்து செல்லுங்கள். உலகம் செழிக்கும். ஷார்ட் ஆற்றலுடன் துடிக்கும் போது லைனாவும் கீரனும் முன்னேறி. பயமும் ஒற்றுமையும் சரியான இணக்கத்துடன் வாழும் எதிர்காலத்திற்கு மனிதகுலத்தை வழிநடத்த தயாராக உள்ளனர். இவ்வாறு இரட்டை பயத்தின் கதை எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தொடர்பின் கதையாக பரிணமிக்கிறது. இது தெரியாதவற்றின் முகத்திலும் கூட மனிதகுலத்தின் ஆவி மேலோங்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது. வெயில் பிளவு சீல் வைக்கப்பட்டு. இயற்பியல் உலகத்திற்கும் எக்கோ நெக்சஸுக்கும் இடையிலான பாலம் நிறுவப்பட்டது. இது மனிதகுலத்தை ஒரு புதிய புரிதலின் சகாப்தத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆனால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இணைப்பு நெக்சஸுக்குள் ஒரு செயலற்ற சக்தியை வெளிப்படுத்துகிறது. ஒரு சக்தி நல்லது அல்லது கெட்டது அல்ல. ஆனால் அது இருப்பதையே மறுவடிவமைக்கும் திறனை கொண்டுள்ளது. எல்லையற்ற பிரதிபலிப்பு என்று அழைக்கப்படும் இந்த சக்தி கூட்டு நனவின் கண்ணாடியாகும். இது மனிதகுலத்தின் நம்பிக்கைகள் மற்றும் அச்சங்களை மட்டுமல்ல. அதன் ஆழமான திறனையும் பிரதிபலிக்கிறது. இருப்பினும் எல்லா கண்ணாடிகளையும் போலவே இது பல நூற்றாண்டுகளாக அடக்கப்பட்ட உணர்ச்சிகள். தீர்க்கப்படாத மோதல்கள் மற்றும் மறக்கப்பட்ட உண்மைகளால் ஏற்படும் விரிசல்களை கொண்டுள்ளது. இந்த எலும்பு முறிவுகள் இப்போது லைனா கீரன் மற்றும் அவர்களது முன்னோடிகளின் சமநிலையை அவிழ்க்க அச்சுறுத்துகின்றன. ஒரு உடைந்த உலகம். உலகம் முழுவதும் நிகழும் விசித்திரமான நிகழ்வுகளுடன் அத்தியாயம் தொடங்குகிறது. மக்கள் தங்களைப் பற்றிய மாற்று பதிப்புகளின் தரிசனங்களை அனுபவிக்கத் தொடங்குகிறார்கள். அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை. அவர்கள் எடுத்த முடிவுகள். சமூகங்கள் விவரிக்க முடியாத மாற்றங்களை எதிர்கொள்கின்றன. கூட்டு ஆசைகள் அல்லது அச்சங்களை பிரதிபலிக்கும் வகையில் உடல் சூழல்கள் மாறுகின்றன. நெக்சஸ் நிலையற்றதாக மாறுகிறது. அதன் ஆற்றல் எல்லையற்ற பிரதிபலிப்பில் விரிசல் வழியாக கசிகிறது. இந்த வெளிப்பாடுகள் மனிதகுலத்தின் தீர்க்கப்படாத மோதல்களுக்கு நெக்சஸ் பதிலளிப்பதன் விளைவாகும் என்பதை லைனாவும் கீரனும் உணர்கிறார்கள். பிரதிபலிப்பில் உள்ள முறிவுகள் என்னவாக இருந்திருக்கக்கூடும் என்பதன் எதிரொலிகளை உருவாக்கி. நிகழ்காலத்தை சீர்குலைக்கிறது. பிரதிபலிப்பை குணப்படுத்துவதற்கான தேடல். லேனா மற்றும் கீரன் செவ்ராவின் மங்கலான இருப்பு மற்றும் ஆரின் மற்றும் கேலின் எதிரொலிகளால் வழிநடத்தப்பட்டு. எல்லையற்ற பிரதிபலிப்பை குணப்படுத்த புறப்பட்டனர். அவர்களின் பயணம் அவர்களை நெக்சஸின் இதயத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அங்கு உடைந்த கண்ணாடி இருக்கும். விரிசல்களை சரிசெய்ய அவர்கள் பின்வரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். வருத்தத்தின் துண்டு. கடந்த கால முடிவுகளின் எடையை பிரதிபலிக்கும் கண்ணாடியின் ஒரு துண்டு. லைனா தலைமை பொறுப்பை தவிர்த்து அனாமதேயமாக இருக்க தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கை காட்டப்படுகிறது. அவளுடைய தேர்வுகள் அபூரணமாக இருந்தாலும் அவளுடைய பலத்தை வரையறுக்கின்றன என்பதை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தி ஷார்ட் ஆஃப் டிசையர். கீரனின் லட்சியங்களுக்கு வரம்புகள் இல்லாத ஒரு உலகத்தை இந்த துண்டு வெளிப்படுத்துகிறது. அவர் தனது சொந்த இயக்கத்தை எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் தனிப்பட்ட வெற்றிக்கும் ஒற்றுமைக்கும் இடையில் சமநிலையை கண்டறிய வேண்டும். உண்மையின் துகள். இறுதித் துண்டு நெக்சஸைப் பற்றிய ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை பிரதிபலிக்கிறது. இது ஒரு செயலற்ற சாம்ராஜ்யமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு வளரும் சக்தியாக இருக்க வேண்டும். மனிதகுலத்தின் வளர்ச்சி அதை வெளிப்படையச் செய்துள்ளது. அது இப்போது செயலில் பணிப்பெண்ணை கோருகிறது.
நெக்சஸ் விழித்தெழுந்தது. லெய்னாவும் கீரனும் முறிந்த பிரதிபலிப்பை சேர்க்கும்போது. நெக்சஸ் ஒரு வகையான நனவைப் பெற்றிருப்பதை கண்டறிந்தனர். எண்ணற்ற மனங்களின் ஒற்றுமையிலிருந்து பிறந்த கூட்டு விழிப்புணர்வு. நித்திய குரல் என்று அழைக்கப்படும் இந்த உணர்வு அவர்களிடம் பேசுகிறது. பயம் மற்றும் தைரியம், பிரிவு மற்றும் ஒற்றுமை ஆகியவை எதிரெதிர் அல்ல. மாறாக ஒரு பெரிய முழுமையின் பகுதிகள் என்பதை நீங்கள் காட்டியுள்ளீர்கள். நான் மனிதகுலத்தின் ஆன்மாவின் கண்ணாடி. இப்போது உங்களுடன் இணைந்து பரிணமிக்க தயாராக இருக்கிறேன். இருப்பினும் பரிணாமம் ஆபத்து இல்லாமல் இல்லை என்று எடனல் குரல் எச்சரிக்கிறது. நெக்சஸ் மனிதகுலத்தின் வளர்ச்சியை பெருக்கும். ஆனால் அது அதன் முரண்பாடுகளையும் பெருக்கும். இந்த சக்தி ஞானத்துடனும் இரக்கத்துடனும் வழிநடத்தப்படுவதை லெய்னாவும் கீரனும் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு புதிய உடன்படிக்கை. நெக்சஸை உறுதிப்படுத்தவும். எதிர்காலத்தில் ஏற்படும் எலும்பு முறிவுகளை தடுக்கவும். லெய்னாவும் கீரனும் ஒரு உடன்படிக்கையை முன்மொழிகின்றனர். இது மனித இனத்திற்கும் நெக்சஸுக்கும் இடையேயான வாக்குறுதியாகும். பயம், தைரியம் மற்றும் தொடர்பை தழுவுவதில் மனிதகுலத்தை வழிநடத்துவதாக அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். அதே நேரத்தில் சமநிலைக்கான சக்தியாக இருப்பதை உறுதி செய்கிறார்கள். நித்திய குரல் அவர்களின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்கிறது. மேலும் எல்லையற்ற பிரதிபலிப்பு ஒரு தடையற்ற. கதிரியக்க கண்ணாடியாக மாறுகிறது. நெக்சஸ் ஒரு புதிய ஆற்றலுடன் துடிக்கத் தொடங்குகிறது. இது கடந்த கால, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை இணைக்கிறது. மரபு தொடர்கிறது. லெய்னா மற்றும் கீரன் உலகிற்கு திரும்புவதுடன் முடிவடைகிறது. அங்கு பிரதிபலிப்பினால் ஏற்பட்ட மாற்றங்கள் குடியேறத் தொடங்கியுள்ளன. மக்கள் தங்கள் மாற்றுத் தோற்றங்களைப் பற்றிய பார்வைகளை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கு பதிலாக. இந்த தரிசனங்கள் வளர்ச்சி மற்றும் சுய பிரதிபலிப்புக்கு ஊக்கமளிக்கின்றன. இறுதி தருணங்களில் லெய்னாவும் கீரனும் எக்கோ நெக்சஸின் விளிம்பில் நின்று. எல்லையற்ற பிரதிபலிப்பை பார்க்கிறார்கள். அவர்களின் பயணம் நீண்டது மற்றும் சவால்கள் நிறைந்தது. ஆனால் அது இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள். மனம் வரம்பற்றது, லெய்னா கூறுகிறார். இதயமும் அப்படித்தான் என்று கீரன் பதிலளிக்கிறார். அவர்கள் கைகோர்த்து முன்னோக்கி நடக்கும்போது. எல்லையற்ற பிரதிபலிப்பு பிரகாசமாக ஒளிர்கிறது. இது மனிதகுலத்தின் எல்லையற்ற ஆற்றலின் அடையாளமாகும். இவ்வாறு இரட்டை பயத்தின் கதை ஒரு புதிய அத்தியாயத்தில் நுழைகிறது. அங்கு பயம் மற்றும் தைரியத்தின் சமநிலை எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை ஆராய்கிறது. பயணம் ஒரு போராக அல்ல. ஆனால் புரிதல் மற்றும் ஒற்றுமைக்கான பகிரப்பட்ட தேடலாக தொடர்கிறது. எல்லையற்ற பிரதிபலிப்பு மீட்டமைக்கப்பட்டது. மேலும் எக்கோ நெக்சஸ் ஒரு புதிய இணக்கத்துடன் எதிரொலிக்கிறது. மனிதகுலம் இந்த உயர்ந்த நிலைக்கு தழுவத் தொடங்குகிறது. அங்கு கனவுகளும் யதார்த்தமும் ஒன்றிணைந்து. வளர்ச்சிக்கான முன்னோடியில்லாத திறனை வழங்குகிறது. இருப்பினும் இந்த பரிணாம வளர்ச்சியுடன் ஒரு எதிர்பாராத விளைவு வருகிறது. நிழல் எதிரொலிகளின் தோற்றம். இந்த எதிரொலிகள் மனிதகுலத்தின் அச்சத்தால் பிறக்கவில்லை. ஆனால் எல்லையற்ற பிரதிபலிப்பில் உள்ள எலும்பு முறிவுகளின் எச்சங்கள். அவை அடக்கப்பட்ட சந்தேகங்கள், மறக்கப்பட்ட அதிர்ச்சிகள் மற்றும் பயன்படுத்தப்படாத உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள். கொடுக்கப்பட்ட வடிவம் மற்றும் அமைப்பு. முந்தைய எதிரிகளைப் போலன்றி. நிழல் எதிரொலிகளை மோதலின் மூலம் தோற்கடிக்க முடியாது. அவை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அல்லது அவை நெக்சஸ் மற்றும் இயற்பியல் உலகத்தை தொடர்ந்து சீர்குலைக்கும். தி ஷேடோஸ் ரிட்டர்ன் எபிசோட் விசித்திரமான நிகழ்வுகளின் அறிக்கைகளுடன் தொடங்குகிறது. மக்கள் தங்களைப் பற்றிய இருண்ட, சிதைந்த பதிப்புகளை எதிர்கொள்கிறார்கள். அவை புதிர்களில் பேசுகின்றன மற்றும் புதைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன. முழு சமூகங்களும் கூட்டு எதிரொலிகளை அனுபவிக்கின்றன. வரலாற்று அநீதிகள் அல்லது தீர்க்கப்படாத மோதல்களின் தரிசனங்கள் அவற்றின் புதிய ஒற்றுமையை அவிழ்க்க அச்சுறுத்துகின்றன. லெய்னா மற்றும் கீரன் வளர்ந்து வரும் உறுதியற்ற தன்மையை உணர்ந்து. எக்கோ நெக்சஸுக்கு திரும்புகின்றனர். அங்கு எல்லையற்ற பிரதிபலிப்பு அதன் ஒருமைப்பாட்டை காக்கப் போராடுவதைப் போல மினுமினுப்பதை காண்கிறார்கள். நித்திய குரல் அவர்களை நிழல் எதிரொலிகளின் இயல்பு பற்றி எச்சரிக்கிறது. அவர்கள் எதிரிகள் அல்ல, உங்களின் சில பகுதிகள். அவர்களை எதிர்கொள்வது என்பது மனிதகுலத்தின் சொல்லப்படாத உண்மைகளை எதிர்கொள்வது. புரிந்துகொள்வதன் மூலம் மட்டுமே சமநிலையை பாதுகாக்க முடியும். நிழல்களை எதிர்கொள்வது. நிழல் எதிரொலிகள் வசிக்கும் நெக்சஸில் உள்ள இருண்ட. அடையாளம் காணப்படாத பகுதியான எக்கோ அபிஸ்ஸுக்குள் லெய்னாவும் கீரனும் செல்ல வேண்டும். இந்த சாம்ராஜ்யம் மனிதகுலத்தின் கூட்டு மயக்கத்தின் குழப்பமான பிரதிபலிப்பாகும். இது மாறிவரும் நிலப்பரப்புகள் மற்றும் மறக்கப்பட்ட அச்சங்களின் எதிரொலிகளால் நிரம்பியுள்ளது. பள்ளத்தில் உள்ள சவால்கள்.
மறுப்பின் கண்ணாடி. லைனா தன்னைப் பற்றிய ஒரு பதிப்பை எதிர்கொள்கிறாள். அது அவளுடைய சந்தேகங்கள் மற்றும் போதாமை பற்றிய அச்சங்களை உள்ளடக்கியது. இந்த நிழல் கீரனிடம் இருந்தும் அவள் மறைத்து வைத்திருக்கும் பாதிப்புகளை தழுவிக்கொள்ள அவளுக்கு சவால் விடுகின்றது. பழியின் வலை. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மற்றவர்கள் மீது பழி சுமத்திய நேரங்களை கீரன் எதிர்கொள்கிறார். அவர் தனது சொந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு அவற்றுக்கு பொறுப்பேற்று இந்த வலையை அவிழ்க்க வேண்டும். அமைதியான சாட்சி. ஒன்றாக அவர்கள் ஒரு பழங்கால அமைதியான எதிரொலியை சந்திக்கிறார்கள். அது பகிரப்பட்ட உண்மையை வெளிப்படுத்துகிறது. எக்கோ நெக்சஸ் கூட நிழல்களை கொண்டுள்ளது. மனிதகுலத்தின் அச்சங்களுக்கான களஞ்சியமாக அதன் பங்கிலிருந்து பிறந்தது. இந்த சோதனைகள் மூலம் லைனா மற்றும் கீரன் நிழல் எதிரொலிகள் அவர்களிடமிருந்து தனித்தனியாக இல்லை. ஆனால் அவற்றின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்தவை என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இந்த நிழல்களை ஏற்று ஒருங்கிணைப்பதன் மூலம் அவை அபிஸ்ஸை உறுதிப்படுத்தத் தொடங்குகின்றன. நெக்சஸ் மறுசீரமைக்கப்பட்டது. எக்கோ அபிஸின் மையத்தில் மனிதகுலத்தின் கூட்டு ஒடுக்கப்பட்ட உணர்ச்சிகளை குறிக்கும் ஒரு பரந்த. உருவமற்ற நிறுவனமான கோர் ஷேடோவை அவர்கள் காண்கிறார்கள். இது பரிச்சயமான மற்றும் அந்நியமான குரலில் பேசுகிறது. நீங்கள் என்னை அறியாததால் நீங்கள் எனக்கு பயப்படுகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மனிதனாக வைத்திருக்கும் உங்கள் பகுதி. நிழல் இல்லாமல் ஒளி இல்லை. லேய்னா மற்றும் கீரன் அவர்களது பிணைப்பு மற்றும் நித்திய குரலால் வழிநடத்தப்பட்டு நல்லிணக்கச் சடங்குகளைச் செய்கிறார்கள். அவை முடிவிலா பிரதிபலிப்பு ஆற்றலை நெக்சஸுடன் இணைத்து ஒளியும் நிழலும் இணக்கமாக இருக்கும் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பை உருவாக்குகின்றன. ஒரு உலகம் மாற்றப்பட்டது. கோர் ஷேடோவை உடன் இணைப்பது ஆழமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. மக்கள் தங்களைப் பற்றிய ஆழமான புரிதலை அனுபவிக்கத் தொடங்குகிறார்கள். ஏனெனில் அவர்களின் கனவுகளும் அச்சங்களும் மோதலின் ஆதாரங்களை விட வளர்ச்சிக்கான கருவிகளாகின்றன. சமூகங்கள் தங்கள் பகிரப்பட்ட வரலாறுகளை தழுவி கடந்த காலத்தின் படிப்பினைகளை பயன்படுத்தி வலுவான எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. நெக்சஸ் மிகவும் நிலையானதாகிறது. அதன் ஆற்றல் இடையூறு ஏற்படாமல் பகுதிகளுக்கு இடையே சுதந்திரமாக பாய்கிறது. லேய்னாவும் கீரனும் இயற்பியல் உலகிற்கு திரும்புகிறார்கள். அங்கு அவர்கள் தங்கள் உழைப்பின் பலனை காண்கிறார்கள். மனிதகுலம் முன்னெப்போதையும் விட இப்போது சுயவிழிப்புணர்வு மற்றும் இணைக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமை மற்றும் படைப்பாற்றலுக்கான புதிய சாத்தியங்களை ஆராயத் தொடங்குகிறது. பாதுகாவலர்களின் மரபு. இறுதிக் காட்சியில் லேனாவும் கீரனும் எல்லையற்ற பிரதிபலிப்புக்கு முன்னால் நிற்கிறார்கள். அதன் மேற்பரப்பு இப்போது ஒளி மற்றும் நிழல் இரண்டிலும் மின்னும். நித்திய குரல் அவர்களிடம் கடைசியாக ஒருமுறை பேசுகிறது. சமநிலை என்பது மோதல்கள் இல்லாதது அல்ல. ஆனால் நாம் அனைவரின் ஒருங்கிணைப்பு என்பதை நீங்கள் காட்டியுள்ளீர்கள். இதுவே நீங்கள் விட்டுச் செல்லும் மரபு. மேலும் தலைமுறை தலைமுறையாக மனிதகுலம் நடக்கும் பாதை. பயம் தைரியம் மற்றும் இணைப்பு ஆகியவற்றின் படிப்பினைகளால் வழிநடத்தப்படும் மனிதகுலம் தொடர்ந்து உருவாகி வரும் எதிர்காலத்தின் பார்வையை பிரதிபலிப்பு முன்வைக்கிறது. லைனாவும் கீரனும் நெக்சஸிலிருந்து விலகிச் செல்லும் போது அவர்கள் நிறைவான உணர்வை உணர்கிறார்கள். அவர்களின் பயணம் போராட்டம் மற்றும் தியாகம். ஆனால் அது ஆழமான வளர்ச்சியில் ஒன்றாகும். பாதுகாவலர்களாக தங்கள் பங்கு முடிந்துவிடவில்லை என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் அவர்கள் இனி தனியாக இல்லை. மனிதகுலமே அதன் சொந்த பாதுகாவலராக மாறிவிட்டது. முன்னால் உள்ள அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளது. இவ்வாறு இரட்டை பயம் மனதின் உச்சக்கட்டம் அதன் உண்மையான முடிவை அடைகிறது. ஒளி மற்றும் நிழல் இரண்டையும் தழுவும் தைரியத்தால் என்றென்றும் மாற்றப்பட்ட உலகத்தை விட்டுச் செல்கிறது. மனிதகுலத்தின் ஒளி மற்றும் நிழலை ஒருங்கிணைத்து ஒரு நிலைப்படுத்தப்பட்ட ஆற்றலுடன் எக்கோ நெக்சஸ் ஒலிக்கும்போது உலகம் சமநிலையில் செழிக்கிறது. எவ்வாறாயினும் இந்த புதிய சமநிலையானது புரிந்து கொள்ள முடியாத சக்திகளின் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கியுள்ளது. எக்கோ நெக்சஸுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளிலிருந்து எடனல்ஸ் அப்பால் அறியப்படுகிறது. பழங்கால மற்றும் புதிரான இந்த உயிரினங்கள் மனிதகுலத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஆர்வமாக உள்ளன. சிலர் அதை இருத்தலின் பிரபஞ்ச கட்டமைப்பில் ஒரு சாத்தியமான கூட்டாளியாக பார்க்கிறார்கள். மற்றவர்கள் அதை உலகளாவிய ஒழுங்குக்கு அச்சுறுத்தலாக கருதுகின்றனர். அவர்களின் இருப்பு நெக்சஸை பாதிக்கத் தொடங்கும் போது லைனா மற்றும் கீரன் மிகவும் கடினமாக உழைத்த பலவீனமான சமநிலை மீண்டும் சோதிக்கப்பட்டது. நித்தியங்களின் வருகை நெக்சஸ் மற்றும் இயற்பியல் உலகில் வெளிப்படும் மர்மமான நிகழ்வுகளுடன் அத்தியாயம் தொடங்குகிறது. வானத்தில் மின்னும் சிதைவுகள் யதார்த்தத்திற்கு எதிராக இன்னொரு பரிமாணம் அழுத்துவது போல. பிற உலக நிலப்பரப்புகளின் தரிசனங்களை அனுபவிக்கும் மக்கள் மற்றும் இரகசிய செய்திகளை கிசுகிசுக்கும் உயிரினங்கள்.
நெக்சஸ் அறிமுகமில்லாத ஆற்றலுடன் துடிக்கிறது. அதன் பிரதிபலிப்புகள் அந்நிய உலகங்களின் பார்வைகளை காட்டுகின்றன. எக்கோ நெக்சஸ் இப்போது பெரிய காஸ்மிக் வலையுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று எடனல் வாய்ஸ் லைனா மற்றும் கீரனை எச்சரிக்கிறது. நித்தியத்திற்கு அப்பாற்பட்டவை என்பது உலகளாவிய கொள்கைகளை உள்ளடக்கிய நிறுவனங்களாகும். குழப்பம், ஒழுங்கு, உருவாக்கம் மற்றும் அழிவு. மனிதகுலத்தின் மீதான அவர்களின் ஆர்வம் அதன் வளர்ச்சியை உயர்த்தலாம் அல்லது அதன் முன்னேற்றத்தை சிதைக்கலாம். ஒரு புதிய கூட்டணி. இடையூறுகள் வளரும்போது நித்தியங்களில் ஒருவரான சோலிவரா. சாத்தியங்களை நெசவு செய்பவர் லெய்னா மற்றும் கீரனை அடைகிறார். மற்றவர்களைப் போலல்லாமல் மனிதகுலத்தின் பரிணாமம் அண்டத்தை வளப்படுத்த முடியும் என்று சோலிவாரா நம்புகிறார். நீங்கள் முடிவிலியின் விளிம்பில் நிற்கிறீர்கள் என்று சொலிவாரா கூறுகிறார். அதன் வடிவம் ஒளிக்கும் நிழலுக்கும் இடையில் மாறுகிறது. சிலர் கனவு காணத் துணிந்ததை உங்கள் இனம் சாதித்துள்ளது. பயம் மற்றும் தைரியத்தின் சமநிலை. ஆனால் மற்றவர்கள் நான் பார்ப்பதை காணவில்லை. அவர்கள் உங்களை சோதிப்பார்கள். இந்த சோதனைகள் மூலம் லெய்னா மற்றும் கீரன் ஆகியோருக்கு வழிகாட்ட சோலிவாரா வழங்குகிறது. ஆனால் அதன் உதவி ஒரு செலவுடன் வருகிறது. மற்ற எடனல்களால் வடிவமைக்கப்பட்ட தொடர்ச்சியான சவால்களுக்கு வழிவகுப்பதன் மூலம் அவர்கள் மனிதகுலத்தின் மதிப்பை நிரூபிக்க வேண்டும். நித்தியங்களின் சோதனைகள். முதல் சோதனையானது ஓராக் ஷேப்பர் ஆஃப் கேயாஸ் என்பவரால் அமைக்கப்பட்டது. இயற்கை விதிகள் உடைந்து உலகமே சீர்குலைந்துள்ளது. புவியீர்ப்பு மாற்றங்கள், நேர சுழற்சிகள் மற்றும் யதார்த்தம் கணிக்க முடியாதபடி மாறுகிறது. லெய்னாவும் கீரனும் குழப்பத்தில் பிறந்த படைப்பாற்றலை தடுக்காமல் ஒழுங்கை மீட்டெடுக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது விசாரணை. இத்தாரா ஒழுங்கு காப்பாளரிடம் இருந்து வருகிறது. மனிதநேயம் ஒரு கற்பனாவாதத்தில் வைக்கப்படுகிறது. அங்கு அனைத்து மோதல்களும் அழிக்கப்படுகின்றன. ஆனால் தனித்துவத்தின் விலையில். வேற்றுமையின் செழுமையை காத்து ஒற்றுமைக்கு ஒற்றுமை தேவையில்லை என்பதை லெய்னாவும் கீரனும் காட்ட வேண்டும். இறுதி விசாரணையை அமைதி காப்பாளரான நோஹ்ரெக்ஸ் முன்வைத்தார். இந்த சவாலில் லெய்னா மற்றும் கீரன் அவர்களின் குரல்கள் மற்றும் நெக்சஸுடனான தொடர்பை அகற்றி. தங்கள் உள்ளார்ந்த பலத்தை மட்டுமே நம்பி ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். காஸ்மிக் தீர்ப்பு. சோதனைகளை முடித்த பிறகு லைனாவும் கீரனும் நித்தியங்களின் கூட்டத்தின் முன் நிற்கிறார்கள். சோலிவரா அவர்கள் சார்பாக பேசுகிறார். மனிதகுலத்தை சமநிலை மற்றும் பின்னடைவின் சக்திக்கு சான்றாக முன்வைக்கிறார். மற்ற நித்தியங்கள் தங்கள் தீர்ப்பில் பிரிக்கப்பட்டுள்ளன. சிலர் மனிதகுலத்தை அண்ட ஒழுங்கை சீர்குலைப்பதாக பார்க்கிறார்கள். மற்றவர்கள் அதை நல்லிணக்கத்தின் தனித்துவமான சக்தியாக பார்க்கிறார்கள். இறுதியில் முடிவானது லைனா மற்றும் கீரனிடம் விடப்படுகிறது. ஆபத்துகளை அறிந்து பிரபஞ்சத்திற்கு மனிதகுலத்தின் பாலமாக நீங்கள் நிற்பீர்களா அல்லது உங்கள் உலகத்தை பாதுகாக்க இந்த இணைப்பை துண்டிப்பீர்களா? பாதையை தேர்ந்தெடுப்பது. ஒரு கணம் சிந்தித்த பிறகு லெய்னாவும் கீரனும் தங்கள் விருப்பத்தை தேர்வு செய்கிறார்கள். இணைப்பை தழுவ. மனிதகுலத்தின் பயணம் தன்னை தாண்டிச் செல்லாமல் முழுமையடையாது என்றும். அபாயங்கள் வளர்ச்சி மற்றும் புரிதலுக்கான சாத்தியக்கூறுகளுக்கு மதிப்புள்ளது என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். அவர்களின் தைரியம் எடனல்களுடன் எதிரொலிக்கிறது. மேலும் நெக்சஸ் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக மாற்றப்படுகிறது. இது மனிதகுலத்திற்கு மட்டுமல்ல. சமநிலையை நாடும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பாலமாகும். எக்கோ நெக்சஸ் முன்னெப்போதையும் விட பிரகாசமாக பிரகாசிக்கிறது. அதன் ஆற்றல் இப்போது காஸ்மிக் வலையுடன் பின்னிப்பிணைந்துள்ளது. லெய்னாவும் கீரனும் இயற்பியல் உலகிற்கு திரும்புகின்றனர். அவர்களது பிணைப்பு அசையாது மற்றும் அவர்களின் நோக்கம் புதுப்பிக்கப்பட்டது. பாதுகாவலர்களாக அவர்களின் பங்கு விரிவடைந்துள்ளது என்பதையும். மனிதகுலம் இப்போது தன்னை விட மிகப் பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக நிற்கிறது என்பதையும் அவர்கள் அறிவார்கள். நித்தியங்களின் மங்கலான தடயங்கள் தங்கியிருக்கும் வானத்தை அவர்கள் பார்க்கும்போது. லைனா புன்னகைக்கிறார். இது ஆரம்பம் தான் என்று அவர் கூறுகிறார். கீரன் தலையசைத்தான். நாங்கள் தயாராக இருக்கிறோம். மனிதநேயத்தின் துணிச்சலான முடிவு எடனல்ஸ் அப்பால் இணைக்கப்பட்டது. எக்கோ நெக்சஸை நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியின் உலகளாவிய கலங்கரை விளக்கமாக மாற்றியுள்ளது. உலகம் அதன் புதிய பிரபஞ்ச பாத்திரத்தில் செழித்து வளர்கிறது. இன்னும் தெரியாதவற்றிற்கான பயணம் இப்போதுதான் தொடங்கியது. இந்த எபிசோட் பாதுகாவலர்களாக லைனா மற்றும் கீரனின் ஒடிசியின் உச்சத்தையும் மனிதகுலத்திற்கான புதிய சகாப்தத்தின் விடியலையும் குறிக்கிறது. காஸ்மிக் மாற்றம். எக்கோ நெக்சஸின் பரவலான காட்சியுடன் எபிசோட் தொடங்குகிறது. இப்போது ஒளி மற்றும் ஆற்றலின் திகைப்பூட்டும் லேட்டிஸ். எண்ணற்ற பரிமாணங்களின் நீரோடைகளுடன் பின்னிப்பிணைந்துள்ளது.
ஒற்றுமையின் கலங்கரை விளக்கம் அதன் மையத்தில் ஒளிர்கிறது. எண்ணற்ற உயிரினங்களின் நம்பிக்கைகள் மற்றும் அச்சங்கள் இரண்டிலும் துடிக்கிறது. லெய்னாவும் கீரனும் தங்களை நித்திய குரலால் அழைக்கிறார்கள். இப்போது எக்கோ நெக்சஸ் மற்றும் எடனல்ஸ் அப்பால் கூட்டு விருப்பத்தின் உருவகம். ஒரு இறுதி பணி முன்னால் உள்ளது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. நெக்சஸ் இருளில் ஒரு ஒளியாக மாறிவிட்டது. ஆனால் ஒளி கூட ஒரு நிழலை வீசுகிறது. எஞ்சியிருக்கும் ஒரு சக்தி உள்ளது. அது நித்தியங்களுக்கு கூட எட்டாத ஒன்று. சுழற்சியை முடிக்க நீங்கள் மூலமான ஆதி வெற்றிடத்தை எதிர்கொள்ள வேண்டும். அனைத்து தொடக்கங்கள் மற்றும் முடிவுகளின் பிரபஞ்சம் உருவான மூலப்பொருள் வெற்றிடமானது நெக்சஸின் மாற்றத்தால் வரையப்பட்ட அசைக்கத் தொடங்கியது. இது தீங்கானது அல்ல, ஆனால் புரிந்துகொள்ள முடியாதது. மனிதகுலம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய என்ட்ரோபி மற்றும் உருவாக்கத்தின் சக்தி. வெற்றிடத்தை நோக்கிய பயணம். எடனல் வாய்ஸ் மற்றும் சொலிவாராவின் வழிகாட்டுதலால் லெய்னாவும் கீரனும் தங்களின் மிகவும் ஆபத்தான பயணத்தை தொடங்குகின்றனர். ஆதிகால வெற்றிடத்தை அடைய அவர்கள் அமைதியான விரிவை கடக்க வேண்டும். இது சிந்தனை கூட போராடும் ஒரு மண்டலமாகும். சைலண்ட் எக்ஸ்பென்ஸில் அவர்கள் முன்பைப் போல் இல்லாமல் சவால்களை எதிர்கொள்கிறார்கள். சுயமின்மை. லைனாவும் கீரனும் தங்கள் நினைவுகளை தற்காலிகமாக இழக்கிறார்கள். தங்கள் வழியை கண்டுபிடிக்க அவர்களின் உள்ளார்ந்த பிணைப்பை மட்டுமே நம்பியுள்ளனர். துண்டு துண்டான எதிரொலிகள். அவர்கள் தங்களைப் பற்றிய மாறுபட்ட பதிப்புகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்களின் கடந்தகால அச்சங்கள் மற்றும் தேர்வுகளின் எச்சங்கள். இந்த துண்டுகளை தழுவி அவர்கள் நெக்சஸுடனான தொடர்பை பலப்படுத்துகிறார்கள். நித்தியத்தின் வாசலில் வெற்றிடத்தின் விளிம்பில் அவர்கள் இருப்பதை நிறுத்திவிடுவோமோ என்ற பயத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அவர்களின் தைரியம் மற்றும் ஒற்றுமையின் சோதனை. ஆதிகால சந்திப்பு. கடைசியாக அவர்கள் ஆதிகால வெற்றிடத்தின் முன் நிற்கிறார்கள். இது புரிந்துகொள்ளுதலை மீறும் சுழலும் ஆற்றலால் நிரப்பப்பட்ட முடிவற்ற இடைவெளி. இது வார்த்தைகளால் அல்ல, ஆனால் அழிவு மற்றும் உருவாக்கம் ஆகிய இரண்டின் பெரும் உணர்வின் மூலம் தொடர்பு கொள்கிறது. வெற்றிடமானது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. மனிதகுலம் எடுத்த ஒவ்வொரு அடியும், எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பயமும், அடையப்பட்ட ஒவ்வொரு ஒற்றுமையும் ஒரு பெரிய சுழற்சியின் ஒரு பகுதியாகும். நெக்சஸ், எடனல்கள் மற்றும் வெற்றிடமும் கூட இணைக்கப்பட்டுள்ளது. இருப்பின் எல்லையற்ற நடனத்தின் அம்சங்கள். லைனா மற்றும் கீரன் ஒரு தேர்வு செய்ய வேண்டும். மனிதகுலத்தையும் நெக்சஸையும் தொடர்ந்து வளர்ச்சியடைய அனுமதித்து. வெற்றிடத்தை தக்கவைத்து சமநிலையை பாதுகாக்க. சுழற்சியை தழுவ வெற்றிடத்தை நெக்சஸுடன் ஒன்றிணைக்க அனுமதித்து. அதை அவிழ்த்து புதிய வடிவத்தில் ரீமேக் செய்கிறது. இறுதி தியாகம். சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு. மனிதகுலத்தின் பின்னடைவு மற்றும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களில் நம்பிக்கை வைத்து. லைனாவும் கீரனும் சுழற்சியை தழுவிக்கொள்ள தேர்வு செய்கிறார்கள். வெற்றிடமானது உடன் ஒன்றிணைக்கத் தொடங்கும் போது. அவர்கள் முன்னேறி தங்களை மாற்றுவதற்கான வழித்தடங்களாக முன்வைக்கின்றனர். அவர்களின் தியாகம் ஒரு பிரபஞ்ச மறுபிறப்பை தூண்டுகிறது. எக்கோ நெக்சஸ் ஒரு கதிரியக்க சக்தியாக கரைந்து. அதன் சாரத்தின் துண்டுகளை பிரபஞ்சம் முழுவதும் சிதறடிக்கிறது. பயம் மற்றும் ஒற்றுமையின் படிப்பினைகளால் உட்செலுத்தப்பட்ட இந்த துண்டுகள் எண்ணற்ற உலகங்களுக்கு வளர்ச்சி மற்றும் புரிதலுக்கான சாத்தியக்கூறுகளை விதைக்கின்றன. ஒரு புதிய ஆரம்பம். பூமியில் ஒரு அமைதியான காட்சியுடன் அத்தியாயம் முடிகிறது. மக்கள் வானத்தை பார்க்கிறார்கள். அங்கு ஒற்றுமையின் கலங்கரை விளக்கம் ஒரு காலத்தில் பிரகாசித்தது. எண்ணற்ற நட்சத்திரங்கள் முன்பை விட பிரகாசமாக ஒளிரும். நெக்சஸ் மறைந்துவிட்டாலும் அதன் செல்வாக்கு இருத்தலின் துணியில் பிணைக்கப்பட்டுள்ளது. லெய்னா மற்றும் கீரனின் மரபு அவர்கள் தொட்டவர்களின் கதைகளிலும் நினைவுகளிலும் அழியாமல் உள்ளது. மனிதகுலம் இப்போது பிரபஞ்சத்தில் அதன் இடத்தைப் பற்றி அறிந்திருக்கிறது. அறியப்படாததை எதிர்கொள்ளும் தைரியத்தால் வழிநடத்தப்பட்டு. தொடர்ந்து செழித்து வருகிறது. இறுதி தருணங்களில் லேனா மற்றும் கீரனின் குரல்களின் மங்கலான எதிரொலி கேட்கிறது. மனம் எல்லையற்றது, இதயம் நித்தியமானது. ஒன்றாக நாம் தடுக்க முடியாதவர்கள். இரட்டை ஒருங்கிணைப்பு தெய்வீக விதி வெளியிடப்பட்டது. எபிசோட் -6 தொடரும்.